இலங்கை மத்திய வங்கியானது கடுமையான எச்சரிக்கை ஒன்றை இலங்கையர்களுக்கு விடுத்திருக்கின்றது. அதாவது கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி இலங்கை மத்திய வங்கி விடுத்திருக்கும் விசேட அறிவித்தலின்படி இலங்கையில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நிறுவனங்களினூடான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் கொள்வனவுகளின் போது இலங்கை நாணயத்தினை தவிர வேற எந்த நாட்டு நாணயங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு இலங்கை நாணயத்தை தவிர வேறு நாடுகளில் நாணயங்கள் பயன்படுத்தப்படுவது பாரிய குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின்படியும் இலங்கையின் வெளிநாட்டு பண பரிமாற்றல் சட்டத்தின்படியும் தண்டனை வழங்கப்பட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விவரங்களை இந்த காணொளியை நாங்கள் பார்க்கலாம். மத்திய வங்கி இந்த அறிக்கையினை விடுவதற்கு முக்கிய காரணம் அண்மை காலமாக டொலர் போன்ற வெளிநாட்டு நாணயங்களின் மூலமான கொடுக்கல் வாங்கல்கள் உள்நாட்டில் இடம்பெறுவது அவதானிக்கப்பட்டதை அடுத்தே மத்திய வங்கி இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றது. இவ்வாறு மத்திய வங்கியின் இந்த எச்சரிக்கையினை மீறி உள்நாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கு வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்தினால் இதற்குரிய தண்டனைகளாக குறைந்தது 2.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது அபராதம் மற்றும் சிறை தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்று சட்டம் கூறுகிறது. இது தொடர்பான சட்டங்களை பற்றி நாங்கள் பார்த்தோமானால் இலங்கையின் வெளிநாட்டு பண பரிமாற்றல் சட்டம் 2017 12ஆம் இலக்க சட்டத்தின்படி மத்திய வங்கியின் அனுமதியின்றி வெளிநாட்டு நாணயங்கள் பரிவர்த்தனை செய்யக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்கின்றது. அதே போன்று மத்திய வங்கியின் 2023ஆம் ஆண்டைய 16ஆம் இலக்க சட்டமும் இந்த தண்டனைகளையும் இந்த விடயங்களையும் வலியுறுத்துகின்றது. மத்திய வங்கியின் இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு முக்கிய காரணங்களாக 4 காரணங்களை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதில் முதலாவது காரணம் இலங்கை ரூபாவின் மதிப்பினை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டொலர் மயமாக்கலை தடுத்து உள்ளூர் சந்தைகளில் வெளிநாட்டு நாணயங்களின் புழக்கத்தை குறைத்து உள்நாட்டு நாணயத்தின் புழக்கத்தினை அதிகரிப்பது இரண்டாவது காரணமாக கூறப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்கள் மக்கள் கைகளில் கிடைப்பதை தடுக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் இது கருதப்படுகின்றது. அதே போன்று 4வது முக்கிய விடயமாக IMF திட்டத்தில் ஏற்கனவே நாடு உள்ளதன் காரணமாக இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதியினை உறுதி செய்வது இதன் 4வது நோக்கமாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மத்திய வங்கியின் இந்த அறிவித்தலின்படி உள்நாட்டில் கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது பண பரிமாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது கட்டாயம் இலங்கை நாணயத்திலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும், வெளிநாட்டு நாணயங்களினூடாக மேற்கொள்ளப்படக்கூடாது என்பது முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம், ஒருவேளை ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பொருட்கள் கொள்வனவு செய்கின்றீர்கள் அல்லது சேவையை பெறுகின்றீர்கள் என்றால் அந்த நிறுவனம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்து நீங்கள் இலங்கையில் அந்த சேவையை பெறுகின்றீர்கள், இலங்கையில் கொள்வனவு செய்கின்றீர்கள் என்றால் அந்த சேவை அந்த கொள்வனவுக்கான உங்களது பணமானது நீங்கள் இலங்கை நாணயத்தினூடாகவே அவர்களுக்கு செலுத்த வேண்டும். மாறாக அந்த குறித்த நிறுவனத்தின் வெளிநாட்டு வங்கி கணக்கிற்கு வெளிநாட்டு நாணயத்தினூடாக நீங்கள் செலுத்துவது கூட இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதப்படுகின்றது. அதேவேளை வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு பணங்கள் அனுப்பலாமா, வெளிநாட்டு நாணயங்களினூடாக பணங்கள் அனுப்பலாமா என்றால் நிச்சயமாக அனுப்ப முடியும். அதை மத்திய வங்கி வரவேற்கின்றது. வெளிநாட்டில் இருந்து டாலர்கள் நாட்டுக்குள் வருவது நாட்டிற்கு பல வகைகளின் நன்மை என்பதால் அது வரவேற்கப்படுகின்றது. அதே நேரம் இன்னும் சில சந்தேகங்கள் ஏற்படலாம். உதாரணமாக ஒரு பெற்றோர் அவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள், அவர்களது பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கின்றார்கள், அவர்களது படிப்பு கட்டணங்களை நீங்கள் டாலர்களில் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அந்த கொடுப்பனவுகளை டாலர்களில் மேற்கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். டாலர் நாட்டிலிருந்து வெளியே போகும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் உரிய வங்கி நடைமுறைகளை பின்பற்றி மத்திய வங்கியின் அனுமதியோடு நீங்கள் அந்த பண பரிமாற்றங்களை செய்து கொள்ள முடியும். அதே நேரம் நீங்கள் ஒரு பொருளினை வெளிநாட்டில் இருந்து கொள்வனவு செய்கின்றீர்கள், வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு நீங்கள் அதனை கொள்வனவு செய்கின்றீர்கள், அந்த நிறுவனம் வெளிநாட்டில் இருக்கின்றது, எனவே அவர்களுக்கு நீங்கள் கட்டணத்தை டாலர் மூலம் செலுத்த வேண்டும் அல்லது வெளிநாட்டின் நாணயத்தின் மூலம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் உங்கள் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து உரிய வங்கி நடைமுறைகளினூடாக நீங்கள் அந்த பணத்தினை செலுத்த முடியும். அதேவேளை வெளிநாட்டில் உள்ள உறவினர்களுக்கு நீங்கள் பணத்தை செலுத்த வேண்டும் என்றால் கூட நீங்கள் செலுத்த முடியும். உரிய ஆதாரங்கள் உரிய டாக்குமெண்ட்களை நீங்கள் சமர்ப்பித்து வங்கியின் மூலம் உரிய முறையில் நீங்கள் உங்களது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் எழப்போவதில்லை. இதன் சாராம்சம் உள்நாட்டில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது அது நிச்சயமாக இலங்கை நாணயப்படி இருக்க வேண்டும். வெளிநாட்டு நாணயங்களினூடாக உள்நாட்டு கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் மத்திய வங்கி சட்டம் மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றல் கொள்கை சட்டத்தினூடாக உங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே உரிய வங்கி நடைமுறைகளை பின்பற்றி உங்களது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களது பணங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். வீணான செலவுகள் வீணான சட்ட சிக்கல்களில் எதிர்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளலாம். அதேவேளை சிறை தண்டனைகளில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற நடப்பு விவகாரங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.